அனைவருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு தஞ்சை ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான முட்டை குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10-15 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு துண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை நம்ம கரகரப்பாக அரைச்சிக்கலாம். நீங்கள் நைஸாக கூட அரைச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இது போல் அரைச்சி எடுத்து வச்சுட்டு அதே மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அதையும் ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 4 பூண்டு, அப்புறம் ஒரு 4-5 முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு, முந்திரி நீங்கள் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நம்ம ஊற வச்சுருக்க கசகசா சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் 3 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் இந்த மசாலா பொருட்களை எல்லாம். இப்போ நான் முட்டையை வேக வச்சு இது போல் நல்லா கீறி விட்டுக்கலாம். மசாலா உள்ளே சேரணும்ல, அதுக்காக கீறி விட்டுட்டு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த முட்டையை நம்ம லைட்டாக வறுத்துக்க போகிறோம். ரொம்பலாம் வதக்கிட வேணாம், லைட்டாக அப்படியே அந்த மசாலா செய்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் எடுத்த பிறகு அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சமாக சோம்பு தாளிச்சிக்கலாம். சோம்பு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் விழுது அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கிக்கலாம். இது போல் நல்லா வதக்கின பிறகு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஏலக்காய், பட்டை, கிராம்பு வாசனையெல்லாம் பிடிக்காதவங்களுக்கு இது போல் செஞ்சால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது போட்டால் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால தான் இது போல் நம்ம சிம்பிளான மசாலா வச்சு செய்கிறோம் இந்த குருமா. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஊற்றுனது மிக்ஸியில் தேங்காய் அரைச்ச தண்ணி சேர்த்துட்டு இப்போது ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மூடி போட்டு வேக விட்டுடலாம். இது நான் 3 பேர் அளவுக்கு செய்கிறேன். ஸோ நீங்கள் எவ்வளோ பேருக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா அதிகப்படுத்திக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக கரம் மசாலா 1/2 ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் லாஸ்ட்டாக போடுறேன். அப்போ தான் வாசனை நல்லா சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதித்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் வெந்தால் போதும். இது கூட மசாலாவெல்லாம் சேர்ந்துடும். இது போல் ஒரு கொதி விட்டால் போதும். பண்ணிடுங்க. பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான முட்டை குருமா ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்துக்கு, சப்பாத்தி, தோசை, பூரி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பரான சைடிஷ்ஷு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.